எனக்கு இந்த படம் பயங்கரமா பிடிச்சிருக்குங்க. நல்ல பிளாக் பஸ்டரான படம் தான், நல்லா தான் வந்திருக்கு. அவரோட டைரக்ஷன்ல இப்போ நல்ல பவர் பாண்டிக்கு அப்புறம் ஒன்று கொடுத்துருக்காரு. எல்லாரோட லைஃப்லயும் வந்து வெளிநாட்டு வாழ்க்கையை பெருசா பார்த்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லயே வந்து நம்ம அம்மா அப்பா சம்மந்தப்பட்ட வேலையை எடுத்துட்டு சிறப்பா இங்கே செஞ்சு இங்கே சம்பாரிச்சு அம்மா அப்பா பார்த்துட்டா போதும் சொல்ல வராங்க. எவ்வளவு பேருக்கு எல்லாருக்குமே சாத்தியமாக நிறைய பேர் வந்து வெளிநாட்டு வாழ்க்கையை போகதான் பார்ப்போம். ஏன்னா அதுதான் வெளிநாட்டு போக தான் அதிகமா இருக்கு. அதுதான் இதை எடுத்து பண்ணா குலத்தொழில் மாதிரி ஆயிடும். ஆமா, அது நிறைய பேர் இப்ப ட்ரெண்டிங் ஏத்த மாதிரி யாரும் இல்ல, வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே மாறுறதுதான். ஆனா இதுல வந்து இட்லி கடை வந்து அவங்க அப்பா வச்சு காலங்காலம் நடத்தினால அது ஒரு சென்டிமெண்டா அவர் ஃபீல் பண்ணாரு. அது அப்பா அம்மா இறந்துட்டு அப்புறம் தான் அந்த விஷயமா அவர் தோணும். அது மாதிரி அவருக்கும் தோணல. நீங்க கேட்டது கேள்வி கரெக்ட் தான். பெஸ்ட் சீன்லாம் எல்லா சீனும் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல நிறைய அவர் இறக்கும் போதும் அவர் அந்த கடையை எரிக்கும் போதுதான் அவர் வந்து பெரிய நல்ல பெஸ்ட் சீனா இருக்குங்க. படத்துலயும் பாத்தீங்கன்னா அப்பா மகன். ஆமா ஆமா, படம் பெஸ்ட்ல எல்லா படமும் நல்லா தான் இருக்கு. அவர் வந்து இந்த கமர்ஷியலா வந்து அந்த ஒரு டேரக்டர் வச்சு அதுதான் அவர் எடுக்கிறாரு. சோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நிச்சயமான இந்த படத்தை பேர் பண்ணிருக்காங்க. ஆமா, இந்த படத்தை பேர் எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒர்க் அவுட் நல்லா அவங்க காம்போ வந்து நல்லா தான் இருக்கு. அவங்களோட பேர் சூப்பரா இருக்கு. அந்த படத்துலயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. அது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிறது வந்து ஒரு ரொம்ப டெப்தா காமிச்சிருப்பாங்க குடும்பத்துக்குள்ள. இது வந்து ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், அம்மா அப்பா விஷயம், சென்டிமெண்ட் சம்பந்த விஷயம் காமினால்தான் இதுக்கு வந்து ஃபிளேவரா இட்லி யூஸ் பண்ணுவாங்க. இட்லி தான் அங்க பேஸ் லைனே. அந்த அம்மா வந்து ஒரு கேரக்டர் உள்ள, அவ்வளவுதான். அதுல வந்து வேற மாதிரி இதுல வந்து ஜஸ்ட் உள்ள ஒரு கேரக்டரா உள்ள இருக்காங்க, நடிச்சிருக்காங்க. கதைக்கு அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஹீரோனா உள்ள இருக்காங்க, நடிச்சிருக்காங்க. அவர் வந்து அவரோட ஈகோயிஸ்டிக் கேரக்டர் நல்லா பண்ணிருக்காருங்க, சூப்பரா பண்ணிருக்காரு அண்ணன். அவரோட ஃபாதர் ரோல் நல்லா பண்ணிருக்காரு, பார்த்திபன் சார் நடிச்சிருக்காரு, ரோல் பண்ணிருக்காரு. பிளஸ் வந்து சமுத்திரக்கனி சார், அவர் சொல்ல மாட்டார், ஊர்ல வந்து வெளிநாட்டுல வந்து இருக்கிறவங்க வந்து அடிக்கிறான், சொந்த ஊர்ல இருக்கிறவங்க நீங்களும் அடிக்கிறீங்களா, அந்த கதையை மாறும். அப்போ அவர் உள்ளூர் ஆளு, அதுதான் அவர் அந்த ரோல் அவர் பண்ணிருக்காரு. யாரு பெஸ்டா பண்ணிருக்காங்க, யார் மேல? அவர் டைரக்டர், அவருக்கு தெரியும், அவர் கரெக்டா யூஸ் பண்ணிருக்காரு. நீங்க படத்தை பார்த்தா சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். அதான் சஸ்பென்ஸ் வந்து பாருங்க. ஆனா கமர்ஷியல் ஹிட் தான், ரொம்ப ஆக்ஷன் த்ரில்லர் அந்த லெவலுக்கு எல்லாம் கிடையாது. ஜிவி சார் வந்து அந்த படத்துக்கு உயிர் கொடுத்திருக்காருங்க, சூப்பரா நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா பண்ணிருக்காரு. எல்லா பாட்டும் நல்லா இருக்கு, நல்லா வந்திருக்கு. நிறைய பேர் பார்த்து சரியில்லை, இல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதெல்லாம் படம் பார்த்து அதுக்குள்ள நல்லா உட்காந்து பார்த்ததான், அது கதை டிராவல் பண்ணும்போது அது ரொம்ப அருமையா தான் இருக்கும். படம் எல்லாம் போர்லாம் அடிக்கல, எந்த லேகும் கிடையாது. காமெடியில எந்த அளவுக்கு எதுவும் இல்லைங்க, காமெடியே இல்ல. எல்லாமே அப்படியே லைனா அப்படியே ஸ்லோவா போகும், கதை புரியும், போர்லாம் அடிக்காது, ஈஸியா பார்த்தா ஜாலியா இருக்கும். சென்டிமெண்ட் பயங்கரமா சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுது இப்பெல்லாம். ஏன்னா நிறைய பேர் எல்லாம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு ஆளுக்கு லைஃப் இல்லாம எல்லாமே தனியா சுத்திட்டு இருக்காங்க இந்த நவீன காலத்துல. ஸோ நம்ம படம் பார்க்கும்போது நம்மள மாதிரி ஒரு லைஃப் இருக்கா அதான் எங்கிறா நிறைய பேர் இருக்காங்க. தேங்க்யூ. லேகிங்லாம் நிறைய சொல்ல முடியாதுங்க, எந்த லேகும் இல்லை. போய் எனக்கு ஓகே தான். மற்ற என்ன சொன்னாங்கன்னா அவங்க அப்பாவோட கடையை எரிச்சிருவாங்க, அதுதான் பெஸ்ட் சீன். அதுதான் அந்த அழுகை வரும், அதுதான் கடையை எரிச்சிருவாங்க. கவர்மெண்ட் இல்ல, கதையில வந்து வர்ற சீன் அது. பிளஸ் வந்து ஒரு கண்ணுக்குட்டி ஒண்ணு வரும், அதுதான் அவங்க அப்பாவை நினைச்சு வளர்ப்பாரு, அது ஒரு சீன். எஸ்டிஆர் ஃபேன்ஸ் வந்து தனுஷ் பார்க்க மாட்டாங்க. ஓகே, ஒரு போட்டியா பாக்குறப்போ எஸ்டிஆர் ஃபேன். ஆமா, சோ ஒரு போட்டி நான் ஹீரோவா இருக்கும்போது நீங்க எப்படி படத்தை பார்த்து நான் வந்து படத்தை வந்து ரசிக்கிற ஆளு தான் நானு. சோ வந்து அண்ணன் எப்பவுமே தட்டி விட மாட்டாரு, தட்டி கொடுப்பாரு. சோ அவர் ரசிக்கிற நாங்களும் வந்து அதெல்லாம் நான் பண்ண மாட்டோம். நெகட்டிவா கொடுத்து எங்களுக்கு பழக்கமே கிடையாது. பாசிட்டிவா கொடுத்து வந்து அதுவும் சொல்லல, உண்மையை சொல்லணும், கரெக்டா வந்து ஒரு மக்களுக்கு ரீச் ஆகணும். தான் எனக்கு படம் பிடிச்சதான் நான் வந்து ரிவ்யூ ட்ரைலர் பார்த்தேன், திருச்சிட்டம்பல மாதிரி இருக்கும்னு தோணுச்சு, நான் வந்துட்டேன், அவ்வளவுதான். மற்றபடி அதுக்கு எதுவும் சம்மந்தமே இல்லை. கேட்கலாம். தனுஷ் வந்து ஒரு ஹீரோவா டைரக்டரா எதுல வின் பண்ணிருக்காங்க? அவர் ஹீரோவா ஆல்ரெடி நடிப்புல ஜெயிச்சிட்டாரு, டைரக்டரும் ஜெயிச்சிட்டாரு, மெச்சூர்டான டைரக்டர் நான் காமிச்சிருக்காரு. அவர் வந்து செல்வராகவன் சார் மாதிரியும் இல்ல, பசுராஜா சார் மாதிரி அவர் பிளேவர்ல அவர் தனியா வெற்றி அடைஞ்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செல்வராகவன் வந்து தனுஷ் செந்தில் பாபு ஆகிட்டாரு, அடுத்த டூர்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. எப்படி நீங்க பாக்குறீங்க? செல்வராகவன் சார் அப்படிலாம் இல்லை, கதைக்கு வேண்டி யாராவது கூட நடிகை. இப்போ வாடிவாசல் வந்து பண்ண வேண்டிய சூழ்நிலை டிராப் ஆச்சு. ஸோ அதனால அவருக்கு கதைக்காக தான் உள்ள வந்துருக்கு, மற்றபடி எல்லாம் தாவெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒண்ணு பண்ணுவார். அடுத்தது அன்பு எழுச்சி இருக்கு. அவருக்கு தனியா எழுதப்பட்ட கதை தாங்க அது, வடசென்னை. அவருக்கு முன்னாடி அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அது அப்படிதான் அவரே சொன்னாரு. ஸோ அவர் இதுக்காக இப்போ டைம் வந்திருக்கு, பார்த்துட்டு பண்றேன். ஏங்க இது வந்து ஃபீல்டுங்க, தொழில் போட்டி. இதுல வந்து எஸ்டிஆர் சிம்பு அப்புறம் சரி சிம்புண்ண தனுஷ் அண்ணன் எல்லாருமே ஈக்குவல் போட்டி தான். இது வணிகம்காக இல்ல, படம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். அதுக்கு வந்து தப்பா வந்து ஐயே நல்லா இல்ல சொல்லிட்டு போடுற நாலு நாங்க அது நிறைய பேர் அப்படி இருப்பான். நான் ஜெனுனான ஆள் தான், ஜெனுனா தான் பேசுவேன். ஓகே, அது பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைல்ல, 5 பேரும் ஒரே மாதிரி இருக்கா. இட்லி கடை அப்படின்ற ஒரு படம் வந்து, படம் டைட்டில் வேணா இட்லி கடைன்னு இருக்கலாம். படம் வந்து ஒரு தலப்பாக்கட்டு பிரியாணி மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பரா திருப்தியா இருக்குன்னு சொல்லலாம். என்னன்னா, ஒரு பாரம்பரியமா நம்ம வந்து எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த சொல்லியிருக்காரு.
அதே மாதிரி நம்ம முன்னோர்கள்லாம் நிறைய பேரை வணங்கி இருப்பாங்க. அந்த முன்னோர்கள் வழிபட்டதை நம்மளும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப வந்து நிறைய பேர் நம்ம உறவுகளை விட்டுட்டு வெளிநாட்டுல போய் அங்க வேலை செஞ்சு அதுல இருந்து நம்ம ஏர்ன் பண்றோம். இப்ப அதனால நம்ம வந்து உறவுகளை விட்டுட்டு நம்ம பிரிஞ்சிருக்கோம். அவங்க உயிரோட இருக்கும்போது அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அந்த ஏர்னிங்காக அங்க போயிடுறோம். அந்த ஒரு பிரிவு இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து ஃபாரின்ல இருப்பாரு. அது வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா இறந்துருவாங்க. அவங்க இருக்கும்போது நான் இல்லையே அவங்க கூட, அந்த டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாரு. அந்த விஷயம் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஒரு இட்லி கடைன்றது வந்து அவங்க பாரம்பரியமா வச்சு நடத்திட்டு வருவாங்க. இப்போ எல்லாருக்குமே பாரம்பரிய தொழில்கள் இருக்கும். எல்லா ஃபேமிலியுமே அது நல்ல தொழிலா இருந்தா அதை வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் ரொம்ப சூப்பரான விஷயமா சொல்லியிருக்காரு. ஒரு இட்லி கடை அப்படின்ற ஒரு டைட்டிலை வச்சு இந்த மாதிரி ஒரு படம் பண்ண முடியுமா? ஏன்னா அவரே நடிக்கிறாரு, அவரே டைரக்ட் பண்றாரு, எல்லாரையும் வேலையும் வாங்கணும். இது வந்து ரொம்ப கஷ்டமான டாஸ்க். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது டைரக்ஷன் மட்டுமே அவ்வளோ பெரிய கஷ்டம். அதுவே ரொம்ப பெரிய டென்ஷனா இருக்கும். ஏன்னா நாங்க ஷார்ட் ஃபிலிம் பண்றவங்க கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கோம், அதுலயே தெரியும். இல்ல அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சிருக்காருன்றது வந்து இது வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட விஷயம். மைண்ட் ப்ளோயிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இதுல அருண் விஜய் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர். அவர் இட்லி கடையை கொளுத்துன உடனே கண்டிப்பா நாங்கெல்லாம் நினைச்சது வந்து அருண் விஜயை வெட்டிடுவாருன்னு தான் நினைச்சோம். ஆனா அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு. லாஸ்டா ஒண்ணு பண்ணுவாரு, அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அவங்க கடையிலேயே மாவாட்ட விடுவாரு. பார்த்திபன் சார் கேரக்டர் வந்து அவர் எப்பயுமே ரொம்ப டிஃப்ரெண்டா பேசுவாருன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரிதான் இந்த போலீஸ் கேரக்டருமே ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காரு. என்னன்னா ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரியே வருவாரு, திடீர்னு தனுஷ்க்கு ஒரு பெரிய நல்லது பண்ணுவாரு. அந்த வகையில அது வந்து ரொம்ப பெரிய ட்விஸ்டா இருந்துச்சு. ஏன்னா ஒரு நெகட்டிவ் கேரக்டர்னா நம்ம படம் ஃபுல்லா நெகட்டிவா பார்ப்போம் இல்லையா, திடீர்னு தனுஷ் சாருக்கு அவர் பெருசா நல்லது பண்ணுவாரு, ஊருக்கு நல்லது பண்ணுவாரு. அது வந்து ஒரு பெரிய ட்விஸ்டா இருந்துச்சு. சத்யராஜ் சார் வந்து அவர் மூலியமா ஒரு பெரிய மெசேஜ் என்னன்னா, பையன் வளர்ந்து வரும்போதெல்லாம் கண்டிக்க மாட்டாரு. கண்டிக்காம இருக்கிறதாலேயே அந்த பையன் வந்து ரொம்ப மோசமா போயிடுவான். கடைசியில உன்னை நான் நார்மல்லே கண்டிச்சிருக்கலாம் அப்படின்றது வந்து பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணும் அப்படின்ற ஒரு பெரிய மெசேஜ் லாஸ்டா சொல்லியிருக்காரு. ஏன்னா ஸ்டார்டிங்லயே நான் உன்னை அடிச்சு வளர்த்திருந்தேன்னா நீ கரெக்டா இருந்திருப்ப, கரெக்டா வளர்ந்திருப்ப அப்படின்றத வந்து ஒரு ஆழமான மெசேஜ ரொம்ப சூப்பரா கன்வே பண்ணியிருந்தாரு. ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரி அப்படின்னா அவங்க ஆல்ரெடி திருச்சிற்றம்பலம்லயே அவங்க வந்து சூப்பரான பேரு. அந்த வகையில எந்த ஒரு டவுட்டும் இல்ல. அந்த கிராமத்து கதைக்கும் ரொம்ப சூப்பரா செட் ஆகிற மாதிரி இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப பிரமாதம். இதுல மத்தபடினா எல்லாருமே சூப்பரா, இன்னொரு ஹீரோயினும் அவங்களும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆனா இதுல என்னன்னா வில்லன் கேரக்டர் அருண் விஜய்க்கு வந்து இப்ப நம்ம நார்மலா பழி வாங்குறதுனா ஒரு பிசினஸ் ரிலேட்டடா அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக தான் வில்லன் வந்து பழி வாங்குறாருன்னு இருக்கும். இது என்னன்னா தனுஷ் வந்து தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்திட்டாரு. திருப்பி வரேன் ஃபாரினுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னவரு மறுபடியும் போல. இங்க அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் யாராவது தனுஷோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அதனால போல. இப்ப இங்க வந்து நித்யா மேனனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, முன்னாடி சின்ன வயசுல லவ் பண்ணவங்களே. அதனால தங்கச்சி அது வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சு வில்லனுக்கு. ஏன்னா இவர் ஏன் பழி வாங்குறாரு அப்படின்ற விஷயம் எல்லாமே ஓவராலா சூப்பர். கண்டிப்பா ஏற்கனவே அவர் நிறைய நேஷனல் அவார்ட் எல்லாம் வாங்கியிருக்காரு. இந்த படத்துக்கும் கண்டிப்பா நிறைய அவார்டு வாங்குவாருன்னு நினைக்கிறேன். பெஸ்ட் படம் சீன்னா அவங்க அப்பா வந்து இறந்துருவாரு. அந்த டைம்ல ஒரு கண்ணுக்குட்டி பிறக்கும். அவங்க அப்பாவை எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப வந்து அந்த கண்ணுக்குட்டி பிறக்கும். அந்த கண்ணுக்குட்டிக்கு அவங்க அப்பாவோட பேரை அவங்க அம்மாவே வைப்பாங்க, தனுஷோட அம்மாவே வைப்பாங்க. அந்த சீன் வந்து அவுட்ஸ்டாண்டிங் சொல்லலாம். இல்லைங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா நானுமே யோசிச்சு பார்த்தேன், வேற ஒருத்தரும் கேட்டாரு என்ன இந்த கதைக்கு தேவை, எந்த பாட்டு தேவை, அந்த மாதிரி கரெக்டா பண்ணி. ஏன்னா ஜிவி வந்து என்ஜாமி தந்தானேன்னு ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு. மண்மனம்காக இப்ப நிறைய பேர் பாட்டே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மண்மனம் மாறாம ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. அந்த பாட்டுக்கே அவருக்கு எவ்வளவு அவார்டு வேணா கொடுக்கலாம். இட்லி கடை தனுஷு, படம் பார்க்க வந்தன் திருஷு, உங்களுக்கு எப்பவுமே மவுசு, குறையாது உங்களோட ரவுசு, தனுஷு திருஷு, நம்ம 2 பேரு காம்பினேஷன் புதுசு, ஜிவி காம்பினேஷன் பெஸ்ட், அருண் விஜய் கெத்தோ கெத்து. இட்லி கடை எல்லாருமே வந்து பார்க்கலாம்.